எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் நிறைய பேர் அடிக்கடி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி. இதை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐடிகே 2.0 எப்படி தான் செலக்ட் பண்ணாங்க, எனக்கு புரியலை. ஸோ இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ்ஸே எனக்கு தெரியல. ஒரு டைம் என்ன சொன்னாங்கன்னா, மைய செயல்பாட்டு அறிக்கை வச்சு நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம், யார் பெஸ்ட்டாக சென்டர் நடத்தியிருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இதில் பார்த்திங்கன்னா, மைய செயல்பாட்டு அறிக்கையில் சரியாக பூர்த்தி செய்யாதவங்களும் செலக்ட் ஆகிருக்காங்க. அது எப்படின்ற கொஷின் மார்க் வருது நம்மளுக்கு. அதே மாதிரி ஐடிகே சென்டர் நிறைய பேர் நல்லா தான் நடத்தியிருக்காங்க. அப்போ எல்லாருமே சொல்கிற பதில், அப்போ அவங்க மட்டும் தான் நல்லா நடத்துனாங்களா? நானும் ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா தான் நடத்தினேன். நான் ரொம்ப தூரமாக நடந்து போய் நான் ரொம்ப எஃபெக்ட் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் எல்லாத்துலேயுமே நான் கலந்துன்னு இருக்கேன். எதுக்கு என் பேர் மட்டும் வரல அப்படின்ற மாதிரி சில பேர் கொஷின் கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கேட்குறது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயம் தான். இப்போ எல்லாருக்குள்ளேயும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த தாட்டை தான் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதில் ஒன்றும் நான் தப்பு சொல்லலை. ஸோ இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைய செயல்பாட்டு அறிக்கை வச்சு நடந்ததான்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு கொஷின் மார்க்காக தான் தெரியுது. நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மைய செயல்பாட்டு அறிக்கையில் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, நான் சென்ட்ரு ஃபோட்டோவே வேறு ஃபோட்டோ வச்சுருந்தேன், ஆனால் என்னுடைய பேர் வந்தது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்போ மைய செயல்பாட்டு அறிக்கை வச்சு இவங்க எடுக்கலைன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது. அடுத்து அவங்க சென்டர் நடத்திட்டு தான் இருந்திருப்பாங்க தொடர்ந்து. அது கோஆர்டினேட்டருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மூலிமா அவங்கள செலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோஆர்டினேட்டருக்கு நல்லா இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்களை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மற்றவங்களெல்லாம் ஏன் செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு ஹேபிடேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஒரு 10 வாலண்டியர்ஸில் யாருன்னா ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணணும். அப்படி அவங்க செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அவங்க சென்டர் எப்படி நடத்துகிறாங்க, டெய்லி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ ஐடிக்கே பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டடாகவும் எல்லாத்துலேயும் வில்லிங்காக இருக்கிறவங்கள மட்டும்தான் அதில் ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு பிளாக்குக்கே பார்த்திங்கன்னா ஒரு 25, 30 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு கஷ்டமாக தான் அவங்க யோசித்து தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மெத்தடில் தான் ஐடிகே 2.0 செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.